அக்கா இங்க என்னக்கா பண்ற? அக்கா பிரியாணி வாங்கி வந்தேங்க்கா. ஒரு கதை நடந்தது, கொஞ்சம் கதை கேள. சண்டை ஒரு அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாளா? அது நல்ல பிள்ளைங்க. இப்போ நான் சொல்றேன் அக்கா, நீ காசு கொடுத்தலாக்கா பிரியாணி வாங்க சொல்லி கடைக்கு போய் பிரியாணி வாங்கினேங்க்கா. முதல்ல ஏன் பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்த பிரியாணியில் உப்பு சப்பு ஒன்றுமே கிடையாது. என்னடா அது பிரியாணி நல்லாவே இல்லையன்ட்டு உனக்காக ஒரு பிரியாணி நீ வாங்க சொன்னல, அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. சிக்கன் வேகவே இல்லைக்கா, மசாலாலாம் அப்படியே மேலே மெந்து நின்றுது. என்னடா இது அக்காவுக்கு வாங்கிட்டு போகிற பிரியாணி சரியில்லையே, ஒருவேளை நம்ம ஜட்ஜ் பண்ணது தான் ஒருவேளை தப்பாக இருக்குமோ நினச்சி 3ஆவதா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணங்க. தலை வலிக்கிற மாதிரி இருக்குதே, ஒரு காப்பி வச்சு கொடுக்குறியா? எது காப்பியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தலை வலிக்குதுன்னு டீ வச்சு கொடுக்க சொன்னேன், இப்போ காப்பி கேட்குற? டீ தான் குடித்தேன், டீ குடித்தேன் தலைவலி போல, அதனால தான் ஒரு காப்பி குடிச்சா வச்சும் போதான்னு பார்க்கலான்ட்டு தான். சரி, காப்பி குடிச்சா தலைவலி போலனா என்ன பண்ணுவ? அதுக்கு என்ன பண்ணுறது, திருப்பி டீ குடிக்க வேண்டியது தான். ஒரு முயற்சி தானே, பண்ணி பார்த்தா அதில் என்ன தப்பு இருக்குதா? அப்படியே முயற்சி பண்ணினே இருக்க வேண்டியது தான். எது முயற்சி பண்ணி பார்க்குறதா? நீ இப்படியே முயற்சி பண்ணினே உட்காந்துக்குது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வேலை வெட்டி இல்லாதவங்க பாரு, இவங்க முயற்சி பண்ணினே இருப்பாங்க, நான் மாற்றி மாற்றி வச்சு கொடுத்துனுறேன். இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. சாப்பிட்டா ரொம்ப நல்லதாமே. யாருக்கு? கடைக்காரருக்கு தானே. மூஞ்சி மகரையும் பாரு, செலவு வைக்கிறதுக்கு டைலாக் வேறு.